1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாஸ்டர் லூ மகேந்திரன் லூ அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம். நான் தெலுங்குன்றதுனால எனக்கு தெலுங்கு ரொம்ப நல்லா பேச தெரியும். సో எனக்கு ரொம்ப ఈజీ తెలుగు మాస్టర్ లూ మహేంద్రన్ లూ అలా కాదు, నేను మాట్లాడేటప్పుడు సడన్ గా మాట్లాడంటే నేనే మాట్లాడతా మీకు తప్పకుండా అర్థం కాదు. என்னடா ஒருத்தன் வந்து ஏதாவது பேசிட்டானா உடனடியா அவனுடைய மொழி என்ன, அவன் எங்க இருந்து வந்திருக்கான், அவன் வந்து வந்தேரியா, இந்த மண்ணை சார்ந்தவனா, இதெல்லாம் ஆய்வு செஞ்சிருவீங்களா, இதான் உங்களுக்கு வேலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உறுதியா அப்படிலாம் இல்லை. நம்ம அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை, செய்ய போறதும் இல்லை. ஆனால் எவன் ஒருவன் இந்த மண்ணின் வலியை, இந்த மண்ணின் மக்களின் வலியை இழிவுபடுத்தி பேசுகிறானோ, நான் ஒரு கஷ்டப்படுறேன், மக்கள் வந்து வேதனைப்படுறாங்க, துன்பப்படுறாங்க, அதை பார்த்து ஒருத்தன் சிரிக்கிறானோ, அவன் உறுதியாக அந்த மொழியை சார்ந்தவனாக இருக்க மாட்டான். அப்படிங்கிறதுக்கு இந்த மாஸ்டர் லூ மகேந்திரன் லூ ஒரு உதாரணம். வேற ஒன்றும் இல்லை, மக்கள் மின்வெட்டுனால பாதிக்கப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இப்ப நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஸ்கிரிப்டோட ரெடி பண்ணிட்டு வீடியோ எடுக்கலாம்னு உட்காந்தோம்னா கரண்ட் கட் ஆகுது. திரும்ப கரண்ட் வருது, நம்ம எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு திரும்ப உட்காரோன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரெடி பண்ணிட்டு திரும்ப உட்காரும் போது கரண்ட் கட் ஆயிருது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 4 முறை கரண்ட் கட் ஆயிருச்சு. மக்கள் ஒவ்வொரு நிமிடமும் வேதனைப்பட்டு இருக்காங்க. அந்த கொடூரமான அந்த வெயில்ல மின்வெட்டை ஏற்படுத்திட்டு மக்கள் அவ்வளவு துன்பத்தப்பட்டு இருக்காங்க. அதை எள்ளி நகையாடக்கூடிய ஒருவன் யாராக இருந்தாலும் அவனை நார் நாராக கிழிக்க வேண்டியது நம்ம கடமை. அவனை செருப்பை கொண்டு அடிக்க வேண்டியது நம்மளுடைய தார்மீக கடமை. அதை யார் தடுத்தாலும் நம்ம நிறுத்த முடியாது. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்னு கண்டுபிடிச்சானுங்க, யாராவது ட்ரை பண்ணீங்களா? இது யாருக்குமே தெரியாதுங்க. கரண்ட் போதா, சோலார் சிஸ்டம் இருக்கிறது. சோலார் சிஸ்டத்தை பத்தி யாராவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா அப்படின்னா, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சோலார் அந்த பேனலை எல்லாரும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னா எல்லாரும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது சாதாரண வேலை கிடையாது. இப்ப எல்லாம் ஒரு ஏழ்மையில இருக்கக்கூடியவங்க, ஒரு வறுமையில இருக்கக்கூடியவங்களுக்காக தான் 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொல்லிட்டு அம்மையார் ஜெயலலிதா அறிவிச்சாங்க. அதையே ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்தாரு. இங்க விஜய் அவர்கள் 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஏன்னா 2 மாதத்திற்கு ஒரு தடவை 200 ரூபா 300 ரூபா அவங்களால கரண்ட் பில் கட்ட முடியாது. அந்த நிலைமையில தான் மக்கள் வச்சிருக்கீங்க. அந்த நிலைமையில தான் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களிடத்துல போயிட்டு சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, அது தெரியுமா? சோலார் சிஸ்டத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடாதுன்னா சோலார் சிஸ்டம் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு விற்குதா? மானியம் போ ஒரு வீட்டுக்கு உபயோகப்படுத்தனா 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும். 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுத்து அவன் வாங்கி வீட்டுல வச்சுக்கிற அளவுக்கு நிலைமை இருக்கா? நீ படம் நடிக்கிற, உனக்கு தொகை வரும், நீ வாங்க முடியும். அனைத்து மக்களும், பாமர மக்கள் கூட பயன்படுத்தக்கூடிய அளவுல தான் சோலார் சிஸ்டம் இருக்கா? சோலார் பேனல் இன்னைக்கு விக்குதா? இந்த அறிவு இருந்தா இவன் அப்படி பேசுவானா அப்படிங்கறதா நம்மளுடைய முதன்மையான கேள்வியா இருக்கு. சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா? இப்ப இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. அதுவும் பாருங்க, இவ்வளவு நாள் ஜாலியா இருந்தீங்க இல்லையா? இவ்வளவு நாள் ஜாலியா இருந்தீங்க, ஒரு 6 மாசம் கஷ்டப்படுங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நான் இவ்வளவு நாள் ஜாலியா இருந்தேன்னா இப்ப தாவேக ஆட்சி பொறுப்பேற்றுச்சுன்னா நான் 6 மாசம் கஷ்டப்படணுமா? இப்ப திமுக ஆட்சி காலத்துல 18 மணி நேரம் தொடர் மின்வெட்டு இருந்தது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனாக அந்த மின்வெட்டை சரி பண்ணாங்க. இப்போ திமுக ஆட்சியில மின்வெட்டு இல்லாம இருந்தது. நீங்க வந்த உடனே மின்வெட்டு இருக்குதுன்னா அதை நீங்க சரி பண்ணணும். மக்கள் கேட்பாங்க, மக்கள் பேசுவாங்க. இதையெல்லாம் விட்டுட்டு நீங்க 6 மாசம் எதுவுமே கேட்காதீங்க. ஒரு பெண்ணுக்கு வந்து பிரசவ வலி வந்துருச்சு, அது வந்து பிரசவம் வந்து சிசேரியன் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஐயோ இப்பெல்லாம் எடுக்காதீங்க, 6 மாசம் கழிச்சு எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு பசி எடுத்தா இப்ப சாப்பிட மாட்டார், 6 மாசம் கழிச்சு தான் சாப்பிடுவார். இப்ப இந்த பெண் பிள்ளைகள்லாம் வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்றாங்க. ஒரு 2 வயசு பெண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டானா நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்க கூடாது. அந்த தாய் இன்னைக்கு கதறி அழக்கூடாது. அவர்கள் 6 மாதம் கழிச்சு தான் பேசணும், 6 மாசம் கழிச்சு தான் கேள்வி கேட்கணும். ஏய், இப்ப எதிர்கட்சிகள்லாம் சொல்லி இருக்கிறது என்ன தெரியுமா? உங்களுக்கு 6 மாசம் டைம் கொடுப்போம்னா உங்களை ஆட்சியில் நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக 6 மாசம் நாங்க போராட மாட்டோம். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப திமுக அதிமுக எல்லாம் இறங்கி போராடுது, நாம் தமிழர் கட்சி இறங்கி போராடுதுன்னா அது எங்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே போராடுறீங்களான்னு கேள்வி கேட்கலாம். இந்த திருப்பி கேள்வி கூட கேட்கக்கூடாது. ஏன்னா இங்க இப்படி நடக்குது, இதை தடுத்து நிறுத்துன்னு கூட கேட்கக்கூடாதா? கரண்ட் வரவே இல்லைங்க, நாங்க வந்து தூங்க முடியலைங்க, வேலைக்கு போகணும், காலையில எந்த பகல் முழுக்க வேலை செய்யறோம், இரவு வரோம், இரவு நிம்மதியா தூங்கினாதான் பகல்ல திரும்ப வேலைக்கு போக முடியும். இரவு வந்து கரண்ட் வந்தா விடிய காலையில தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணீர் வரும். இப்ப நைட்டு கரண்ட்டை கட் பண்ணா காலைல குடிக்கிறதுக்கு தண்ணி வராது, குளிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. நாங்க வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டியது இருக்கும். இதை கூட கேட்க கூடாது. 6 மாசம் டைம் கொடுங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. அப்பயே இல்லைனாலும் எங்க வீட்டுல வந்து கரண்ட் எடுத்துங்க, இதான் உச்சகட்டம். ஏன்னா அவங்க வீடு அணுமின் நிலையம், நம்ம கூடங்குளம் அணுமின் நிலையம் இருக்கலாம், அது அவங்க வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காரு. அவங்க வீட்டுல வந்து கரண்ட் எடுத்துங்க, எங்க வீட்டுல நீங்க எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுக்கு கூட அவர் சப்ளை பண்ணிடுவாருன்னு வச்சுக்கேன். இது தற்கூரின்னு கூட சொல்ல முடியாது. இதை எப்படி சொல்றதுன்னு உண்மையிலே தெரியல. இதற்கான வார்த்தை ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. இவர் வேற யாரும் இல்லைங்க, இவர் சயின்டிஸ்ட், நாசா சயின்டிஸ்ட். இவருக்கு 2 ஒயர் இருந்தா நேரடியா போய் சூரியன்ல கனெக்ஷன் கொடுத்த சோலார் சிஸ்டத்துல
நேரடியா சூரியன்ல கனெக்ஷன் கொடுத்து அங்க இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்து 2 ஃபேன்ல கனெக்ஷன் கொடுத்தது அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு அறிவு. இவர் வந்து உண்மையிலே வந்து இவர் நடிகர் ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட போயிட்டு நம்ம அணு ஆயுதம்லாம் தயாரிச்சிருப்பாரு. இவர் மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டா இருப்பாரு. இன்னும் ஒரு 4-5 ராக்கெட்டை விண்வெளிக்கு ஏவி இருப்பாரு. அவ்வளவு பெரிய அறிவாளி, அவ்வளவு பெரிய புத்திசாலி. இவர் ஏதோ ஒரு போராத நேரம் நடிக்கிறதுக்கு வந்துட்டார். இல்லைன்னா இந்நேரம் இந்தியாவை வல்லரசு ஆக்கிட்டு இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல, ஏன் கேக்குறீங்க? இப்போ அவரை கேள்வி கேட்டா எல்லாம் வந்துருமா? இப்போ அவர்கிட்ட போய் 4 மைக் வச்சிருங்க, மைக் வச்சுட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்டீங்க, கேள்வி கேட்டா எல்லாமே கிடைச்சிருமா? விஜய் கிட்ட வந்து ஏன் விஜய் கரண்ட் வரல அப்படின்னு கேட்டா கரண்ட் கொடுத்துருவாரா அப்படின்னு கேக்குது இந்த நாய். இந்த நாய் இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுச்சு, நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே அதை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியம்ல போயிட்டு இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். மக்கள் சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்க, சரியான கேள்விகளை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த கேள்வி கேட்காத மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பேசுச்சு. ஏன்னா அன்னைக்கு திமுக ஆட்சி பொறுப்புல இருந்தது. திமுக ஆட்சி பொறுப்புல இருந்தா கேள்வி கேட்கணும், அவர்கள் வந்து எதிர்த்து பேசணும். அதே திமுக ஆட்சி இல்லாம இவங்க நொன்ன ஆட்சி செஞ்சாருன்னு வச்சுக்கோங்களேன், 6 மாசத்துக்கு யாரும் வாய் தரக்கூடாது. பிளாஸ்டர் வாங்கி வாயில ஒட்டிக்கிட்டு எல்லாம் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கணும், யாரும் பேசக்கூடாது. ஏன்னா இவங்க இப்பதான் பொறுப்பேற்று இருக்காங்க. இவர்களை கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம்? இது யாரும் கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்டா வந்துருமா? இது என்ன புது பழக்கம்? இது ஒண்ணு கத்து வச்சிருக்கீங்க. ஆவணம் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டு, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டா என்னங்க கிடைக்க போகுது? எதுவுமே கேட்காதீங்கன்றது. இவன்லாம் தற்குறி கிடையாது, உண்மையிலே இவன்லாம் சைக்கோ. இவனுடைய இந்த வீடியோவை பார்த்துட்டு மக்கள் போட்டு பொலன்னு பொழந்தாங்க. எல்லா பக்கமும் பொலன்னு பொழந்த உடனே கேள்வி கேட்டா கரெக்ட் வந்துருமா? நான் யாரை பார்த்து கேட்டேன் அப்படின்னா, மின்சாரத்தை வச்சு அரசியல் பண்ணுவாங்க, மக்களுடைய ஃபீலிங்ஸை வச்சு அரசியல் பண்றாங்க. அண்ட் கடைசி வரைக்கும் கேள்வியை மட்டுமே கேட்டுட்டு இருப்பாங்க. ஒரு உண்மை விளக்க வீடியோ ஒன்று கொடுத்துருக்காரு. நான் ஏன் இப்படி சொன்னேன், தண்ணில விளக்கம் வந்து கொடுத்துருக்காரு. நான் ஏன் இப்படி சொன்னேன், யார் அப்படி சொன்னேன், மக்கள் இதை தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அதற்கு விளக்கம் கொடுத்தது கூட என்னன்னு கொடுத்துருக்காரு பாருங்களேன். நான் யாரை சொன்னேன்னா, இந்த மின்சாரத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்களை, இந்த மின்சாரத்தை வைத்து இந்த ஆட்சி மீது பழி போடக்கூடியவர்களை, இது எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு பார்த்துட்டு இருந்தவங்கள நான் சொன்னேனே தவிர பொதுமக்களை சொல்லலை. இந்த பொதுமக்கள் தாண்டா இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்தது, பொதுமக்கள் தாண்டா பாதிக்கப்படுறான், பொதுமக்கள் தாண்டா பேசுறான். எந்த அரசியல் கட்சியும் இறங்கி போராடல, எந்த அரசியல் கட்சியும் தாவேகாவுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணல. இங்க பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் தான் இதை பிரச்சனையாக்குறாங்க. அப்ப நீ கேட்டது முழுக்க பொதுமக்களை தான். அதுவும் எள்ளி நகையாடுற விதமா சிரிச்சுக்கிட்டு எங்க வீட்டுல வந்து கரண்ட் எடுத்துக்கங்க, இதெல்லாம் ஒரு வேலையாங்க, இதெல்லாம் ஏங்க கேள்வி கேட்கறீங்க கேட்டது பொதுமக்களை தான். அதுக்கப்புறம் 6 மாசம் டைம் கொடுங்க, நீங்க கேள்வியே கேட்காதீங்க. நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, அண்ணா ஆட்சிக்கு வரும்போது எனக்கு ஒரு 6 மாசம் கால அவகாசம் கொடுங்க, நான் கண்டிப்பா எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொன்னாங்க. நான் ஏன் 6 மாசம் கேட்காதீங்கன்னு நான் சொன்னேன்னா, அண்ணன் சொல்லியிருக்காரு 6 மாசம் டைம் கொடுங்கன்னு, அதனாலதான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. அண்ணன் சொல்லுவார், உங்க நொன்ன 6 மாசம் சொல்லிட்டு ஏசி ரூம்ல போய் படுத்துப்பாரு. ஆனால் மக்கள் பாதிக்கப்பட்டா அப்பவே கேட்பாங்க. இங்க பிரச்சனை நடந்தா, பாலியல் பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, பெண் பிள்ளைகளை வந்து கொன்னு குவிச்சா, பெண் பிள்ளைகளை தொட்டா மக்கள் வீதியில இறங்கி போராடுவாங்க. இரவு முழுக்க மின்சாரம் வரலாம், வீதியில இறங்கி போராடுவாங்க, கேள்வி கேட்பாங்க. அதற்காகத்தான் இந்த அரசு, அவங்க பதில் சொல்லணும். பதில் சொல்வதற்காகத்தான் இவர் பொறுப்பேற்று வந்திருக்காரு. நான் எல்லாத்தையும் கிழிச்சு கீரை விதைச்சிருவேன், நான் ஒரேடி அந்த நாட்டை வல்லரசு ஆக்கிடுவேன், திமுகவால செய்ய முடியாதெல்லாம் நான் செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு தான் இவர் ஆட்சி அதிகாரத்துல வந்து உட்காந்துருக்காரு. இவரை கேள்வி கேட்காதீங்கன்னு சொல்றதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அதற்கான அதிகாரம் உனக்கு இல்லை. உண்மையிலே நம்ம மக்களை பார்த்தா இவர்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. இவர்கள் எல்லாம் வந்து பெரிய அறிவில் சிறந்த அந்த ஞானிகள் போல உடனடியா அறிவுரை சொல்ல வந்துடுறானுங்க. இவனுங்களை அடிச்சு வெளுக்கணும், இவங்களை அடிச்சு வெளுத்தாதான் இவனை மாதிரி ஆளுங்க, இவனை மாதிரி வரவனுங்க திருந்துவானுங்க. நீங்க உங்களத போய் கழுவுங்கடா, மற்றவர்களை பத்தி அப்புறம் பேசுவீங்க. மக்கள்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ வழி இல்லாத மாநிலமா தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு. அதை கேள்விக்காக துப்பு கிடையாது, வந்துதான் முட்டு கொடுக்கறது. அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை கூட விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.